பாகவத கிருஷ்காண்டத்தில் நீங்கள் கலந்துருக்க. அதனால் பாலகிருஷ்ண பஜன மண்டலி குருவாயூரப்பனிடத்தில் உத்தரவு கேட்டு இவாளுக்கு என்ன ஒரு டைட்டில் கொடுக்கலாம், இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆப்டாக பாகவதமும் கற்றுக் கொடுத்துருக்கா, நாராயணியமும் பல வருஷங்களாக கற்றுக் கொடுத்துருக்கா, பல ரெக்கார்ட்ஸும் அவள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ரெக்கார்ட் அப்படின்றது எல்லாரும் சேர்ந்துக்கிறதுக்காக ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகமே தவிர பாகவதத்தில் முதல் ஸ்லோகம் படிக்க வந்துருத்தினாலே அதுவே பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் தான். அது நமக்கு அப்படி கிடச்சிருக்கு அப்படின்ற சிஷ்யாளுக்கு, குருவுக்கு பெருமை இருந்ததில் சிஷ்யாளுக்கு ஒரு பெரிய பெருமை. அதுக்காக அதையும் கூட சேர்ந்து பலவிதமான சாதனைகளை படிச்சிருக்கா. இந்த ஒரு சத்சங்கத்தில் இன்னைக்கு கலந்துக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆசைக்கு என்ன பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்கா பாருங்க. தனியாக ஒரு கோல்டன் ஃப்ரேம் போட்டு ஏனோ தானோன்னு ஒரு அவார்டு இங்கே தான் எக்ஸைட் ஆகிட்டா, எப்போ எடுத்து கொடுக்கணும், எப்போ நாங்கள் போய் சரி நம்முடைய கடமை நம்ம கூப்பிட்டு அதை அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறத சரியாக எடுத்து கொடுக்கணும். கண்ணில் ஒரு ஆனந்தம், எல்லாமே எப்படி நினைச்சாலும் அப்படி மறந்து விட்டா. அப்படிப்பட்டவா இதை பண்ணி கொடுக்கறதும் இந்த இடத்துல கொடுக்கறதும் ஒரு பெரிய விசேஷம். அவன் குருவாயூரப்பன் தீர்மானம் பண்ணியிருக்கிற டைட்டில் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஆமோதிக்கிற டைட்டில் தான், பாகவத கோகிலம் அப்படிங்கிற ஒரு டைட்டில். பாகவத கோகிலம். அவர் யார்? கிளிமுகத்தோட ஒரு கிளி 18,000 தடவை கொத்தி அந்த ரசத்தை எடுத்து பரீட்சத்துக்கு 7 நாளில் கொடுத்துருக்கு. அப்போ சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம் பிபத. சுகரா சாதாரண பழத்துக்கே ருச்சி ஜாஸ்தி. கிளி கொத்தின பழம் ஸ்ரீமத் பாகவதம். முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியைன, அதையே தமிழ். அவர் சுகபிரம்ம மகரிஷி கொத்தின பழமா ஸ்ரீமத் பாகவதத்தை இங்க பாசார்தீனிடத்துல பார்க்கிறேன். நந்தனார் களிற்றை குவளையத்தோர் தொழுதையத்தும் ஆதியை என் அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமிதை. என்ன பெருமை பாருங்க. ஆழ்வார் பாட்டு எழுதச்சே அப்பவே அவருக்கு தெரியும். அநேகமாக பல உபன்யாசங்களை நான் சொல்லுவேன். வரக்கூடிய காலங்களில் பாகவதமோ நாராயணியமோ கற்றுக்கிறவாளோ பாராயணம் பண்ணுறவாளோ யார் இருப்பான்னு குருவாயூரப்பன் தீர்மானம் பண்ணான்னா 99% லேடிஸ் தான் இருப்பான்னு அப்பவே அவன் தீர்மானம் பண்ணான். கற்றுக் கொடுக்குறவாளும் இருந்தாலும் சரி, கற்றுக்கிறவாளா இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் உலகம் முழுக்க அப்படித்தான் இருந்துன்றான். அதைத்தான் ஆழ்வாரும் அப்பவே இண்டிகேட் பண்ணிட்டார். இது கோதிலின் கனி, முனிவர்கள் கெட்டெடுத்த கனி, அமுது. இருந்தாலும் இந்த பாகவதத்தை மனசுல வச்சுட்டு யாரை நான் நமஸ்காரம் பண்றேன் தெரியுமா? ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஆனால் அந்த விஷயத்துல நீங்கள்லாம் ரொம்ப கடமைப்பட்டு பாராட்டப்பட வேண்டியவா யாருன்னா அவாத்து மாமாவுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஐயப்பன் உள்பட அவர் வீடியோ எடுத்துருக்கார், ஆதரிக்கிறார். அவர் அந்த மாதிரி ஒரு பையன், இந்த குடும்பமே அதில் ஈடுபட்டிருக்கு. அந்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கல. நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு திரும்பி பிக்கப் பண்ண போகிறதுக்கு அவர் வரலனாலும் நீ பாட்டுக்கு ஒரே சத்சங்கம் பாராயணம்னு போயிட்டே இருக்க அப்படின்னு தடுத்து நிறுத்தினாலோ நமக்கு முடியாது இல்லையா? அதனால இந்த பாக்கியத்தை கண்ணனை விட முதல்ல யார் அழிச்சதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம்னா அவாவா சோக்கு தான் நீங்கள்லாம் கடமைப்பட்டிருக்க. உங்களுடைய ஒரு ஆர்வாகத்தோட உங்களுடைய ஒரு குருவுக்கு பாலகிருஷ்ணா பஜனமண்டலியின் பாகவத கோகிலம் அப்படின்ற அந்த உத்தமமான அந்த ஒரு டைட்டிலை வழங்குறது உரிமையாக. ஏன்னா தனியாக பேச வேண்டாம், அவரோட கூட்டுண்டே பேசுவதான்னு அடியன் பிரியா ஐயப்பன்ற சாதாரண ஒரு இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பெண்மணி 12 வருடங்களாக இதே மாதிரி வெயில் மழையெல்லாம் பார்க்காம நம்மளே ஆட்டோ வச்சுட்டு போய் தூங்குற நேரத்தில் எழுப்பி 2 மணிக்கு தான் சத்சங்கம் ஆரம்பித்தேன், கிருஷ்ணா சத்சங். ஏன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் சீரியல் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தது.
அப்போ வந்து எங்க சீரியல்ல நம்ம டைம் போயிடும், தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 o'clock ஸ்லாட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டேன், ஏன் ஜி 2 மணிக்கு வைக்கிறேன், அந்த 2 மணிக்கு தான் நீங்க விழிப்பா இருக்கணும் அப்படிம்பேன். சரி, அந்த 12 இயர்ஸா எவ்ரி பர்சன், எல்லா மனிதருக்கும் 12 வித்தியாசங்கள் வரும். நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சின்ன குழந்தை 12 வயசு ஆனப்புறம் தான் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு தோணும். அந்த குழந்தை இன்னும் 12 வருஷம் 24 வயசு ஆனதுன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்டை வாங்கி வேலை பண்ணணும்னு தோணும். அதே குழந்தை 12 வருஷத்துக்கு நல்ல குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு தோணும். அதே குழந்தை 48 வயசுல என் பிள்ளைக்கு என்ன படிக்கணும் தெரியல, அதுக்காக நான் உழைக்கணுமே திருப்பி உழைப்பான். அதே குழந்தை 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு குழந்தை தான் 12 படி போற மாதிரி நம்மளுடைய கிருஷ்ணா சத்சங் வாட் எவர் ஐ ரிசீவ்ட் பாகவத கோகிலம் as well as legendary எல்லாம் டெடிகேட்டட் டு யூ ஆல் ஸ்ரீ கிருஷ்ணா சத்சங். அதுதான் சொன்னாங்க. ஏன்னா பெண்ணுக்கு தான் பெண்ணுடைய கஷ்டம் தெரியும். ஆண் மகனா இருந்து நம்ம பண்றது வேற, பெண்ணா இருந்து பண்றது இல்லை. இதுல ரொம்ப மனசை நெருடுற விஷயம் என்ன தெரியுமா, ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி. நம்ம ஒரு படி எடுத்து வச்சா 98 படி இறங்கி வந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போவேன். யூ ஓன் பிலீவ், கொரோனா டைம்ல நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால நம்ம யூடியூப் சேனல் என்னோட சன்னை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் என்னடா பண்றது, இவெல்லாம் கத்துக்கிறாளே அது கண்டினியூஸா பண்ணணும்னு சொல்லிட்டு 300 தடவை பண்ண போறோம். இப்போ குளோபலாவே ஆல் எல்டர்ஸ், சின்ன குழந்தை 5 வயசுலேருந்து 92 வயசானவ வரைக்கும் நம்மளுடைய சத்சங்கள் சேர்ந்து நாராயணி பாகவதம் சொல்றது பெருமையா இருக்கு. நிஜமா சொல்றேன், இது பெருமைக்காக சொல்லலை. அண்ணா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் 3 குறும்பு இருக்கு. ஒண்ணு வந்து குலகர்வம், நம்ம இந்த குலத்துல பிறந்துட்டோம்னு. இன்னொன்னு வித்யா கர்வம், எனக்கு இதை தெரியும்னு. அடுத்து தனகர்வம். அந்த 3 கர்வம் இருந்தா கிருஷ்ணன் பக்கத்திலேயே வரமாட்டான். அந்த முக்குறும்பு அறுத்து எரிஞ்சாதான் அவர் பக்கத்திலேயே வரும். ஏன்னா அவர் அவ்வளவு சௌஷீல்யம் சௌலபியம் பண்றார். கிருஷ்ணான்னு கூப்பிட்டா ஓடி வந்து, இன்றைக்கும் சொல்றேன், அனுசியூத்தம், வாட் எவர் யூ டு ஜஸ்ட் சரண்டர் யுவர்செல்ஃப். சரணாகதி மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த விழா இப்படி அழகா அமையுங்கிறது கூட அவர்கிட்ட சொல்லிட்டோம். பாலசிங் கோர்ட் எப்படி நாராயண பட்டத்தில் சொன்னாரோ, ஏன்னா நிறைய தடங்கல்கள், நிறைய விஷயங்கள் ஹெல்த் வைஸ் ஆகும், ஃபேமிலி எல்லாருக்குமே. மோர் தென் 106 பீப்புள் வந்து ட்ரெயின் பண்றதுன்னா 1.5 வருஷமா சரியா தூங்கல, 12 மணி 1 மணி ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் நான் இதை சொல்ல வரேன் தெரியுமா, நம்ம பண்ற சின்ன ஸ்ட்ரெச் இருக்கே, நான் ஷார்ட்ஸ்ல கூட சொன்னேன், நம்ம மற்றவர்களுக்காக கொஞ்சம் இறங்கி போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து பகவான் பார்த்துப்பார். இதுல வந்து சொல்றச்சே சொல்லும்போது, என்னுடைய எவ்ரி உமனோட சக்சஸ்க்கு பின்னாடி மென் தான் இருக்கா. என்ன பொறுத்தவரைக்கும் மென் இருக்கா. என்னோட ஹஸ்பண்ட் as well as my son. யாரா இருந்தாலும் இப்போ நான் எனக்கு வந்து 54 years 12 years back when I've been doing something very, இது ரொம்ப ஃபினான்ஷியலா நல்லா இருக்க ஒரு யூனிட் நடந்துட்டு இருக்க டயத்துல அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஸ்பிரிச்சுவலா நம்ம போனோன்னு நம்ம இறங்கினதே அவரோட சப்போர்ட். அப்பெல்லாம் வந்து அவர் ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, பரவாயில்ல நீ பண்ணு, உன்னை ஊருக்காக நேர்ந்துட்டேன்னு. இதுதான் சொல்றாரு, உன்னதான் ஊருக்காக நேர்ந்து விட்டாச்சு. சரி, அவர் தான் அப்படி சொல்றாருன்னா குழந்தை அதுக்கு மேல எங்க சச்சமை. நேற்று கூட வெளில போறோம்னா அவங்களுக்காக என்ன ஃபுட்டு தயார் பண்ணணுமோ அதை பண்ணி டேபிள் மேல எடுத்து வச்சுட்டு தான் வெளில வரும். அந்த கடமை, அந்த கர்மயோகம் இருந்ததுனாலதான். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இதை பாக்குறவாளுக்கு ஒரு பிரச்சோதனமா இருக்கட்டும். எனக்கு நல்லா தெரியும் தற்பெருமை சொல்றது தற்கொலைக்கு சமானம்னு. ஏன்னா அர்ஜுனன் கிட்ட வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லுவார், ஐயோ அண்ணா விஷயனே நான் என்ன பண்றது, நான் இந்த உயிரை மாச்சிக்கிறேன் கிருஷ்ணா. அப்படிங்கும் போது, உனக்கு உயிரை தானே மாய்க்கணும், உன்னை பத்தி நீ ஏன் பெருமையா சொல்லுங்க. உன்னை பத்தி பெருமையா நீ சொன்னா நம்ம தற்கொலைக்கு சமானம். ஆனா இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். பீயிங் a லேடி, நம்மளுடைய கடமைகளை முடித்து இதே மாதிரி டெய்லி ஜெய்மெண்ட் நீங்க எல்லாரும் வந்தேன், 106 பேரும் வந்தேன், எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, வயசானவா இருக்கா, அத்தனை பேரும் சின்சியரா பண்ணதுனால இந்த மாதிரி பாகவத ரத்னங்கள் உங்களுக்காக வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. என்னுடைய கிருஷ்ண அனுபவம் மற்றவர்களுக்கு போகணும்னு அண்ணா தாமல நான் சொல்றச்சே, ஆண்டாளை பத்தி சொல்லிச்சு கண்ணில் ஜலம் வந்தது. நான் இதே தான் சொல்லுவேன் எல்லார்ட்டையும், ஆண்டாள் மாதிரி கையை பிடிச்சி கூட்டின்னு போவோம். நீங்க சத்சங்கம் போகிறது மட்டும் கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லுங்களேன், கேளுங்களேன், வா வந்து கேளுன்னு சொல்லுங்க. கையை பிடிச்சு கூடி இருந்து கிருஷ்ண மழையில் குளிர்வோம்னு தான் அடிக்கடி சொல்றதே உண்டு. அப்படி கிருஷ்ண மழையில் குளிர்வித்து நாராயணி மழைத்து அப்புறம் பாகவதம் மழைத்துன்னு வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் ஜஸ்ட் ஒரு பேர் அதை காமிச்சிட்டு நம்ம ஸ்ரத்தையா பண்ணணுங்கிறதுக்காக இந்த 1.5 வருஷம் இந்த பாகவதம் குவிஸ் நம்ம பண்ணணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் உழைத்ததுக்கு பெரிய பரிசு இந்த பாகவத ரத்னங்களே வந்து நமக்கு ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம்னு ஆசீர்வாதம் பண்றது. நம்ம முனீஸ்வர சாஸ்திரிகளா இருக்கட்டும், இது பண்ணணும்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன நம்மளோட பண்ணலாமே. அதனால அண்ணா மாமாங்கிற அந்த க்ளோஸ்னஸ் சத்சங்கம் வச்சு நான் எப்பயும் சொல்லுவேன், வசுதைவ குடும்பகம், நம்ம எல்லாம் we are under one family.
ஒன் ஃபேமிலி. இந்த 2020 இருந்து நம்ம வந்து யூடியூப்ல இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் சர்க்குலேட் பண்ணும்பொழுது எவ்ரிடே அவ வந்து வாழ்த்துற வாழ்த்து தான் அடியனை வாழ வச்சிருந்திருக்கேன். யூ ஒன்ட் பிலீவ் 2020 நம்ம வந்து பாகவதம் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் போட ஆரம்பிச்சோம். வயசான அம்மா, வயசான மாமியார், ஐசியூல போயிட்டு வர்ற 2 நிமிஷம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அசௌச்சம் வந்துடுவோன்னு 15 நாளுக்கு உண்டானது முதல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன். அது கூட டே டைம்ல பண்ண முடியாது. சின்ஸ் கொரோனா யாரும் இல்லை, எல்லா ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸும் நம்ம பண்ணணும். ராத்திரி 10 மணிக்கு உட்காந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிட்டது எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் தான் நான் சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன். இது மட்டும்தான் சொத்து, இதெல்லாம் தான் சொத்து. அடுத்து வர தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போறது இந்த ஒரே ஒரு சொத்து. நம்ம இந்த சேர்த்து வைக்கிற புண்ணியம், அந்த குழந்தைகள் இதே லைன்ல வரணும். அதுகள் இப்ப பண்றதோ இல்லையோ பரவாயில்ல, 7 தலைமுறைக்கும் இதுவே அரணாகும். இந்த பாகவதமா இருக்கட்டும், நாராயணியமா இருக்கட்டும், சுந்தரகாண்டமா இருக்கட்டும், இப்ப பாலகிருஷ்ணா பஜன் மண்டலி மூலமாக ஆனந்த்ஜிய பழக்கமாயிடுத்து. அண்ட் டாக்டர் செல்வராஜ் அவர் சொன்ன மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல குழந்தைகள் எல்லாம் என்கரேஜ் பண்ணணும்ட்டு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி சிம்பிளா they are looking very simple. அந்த மாதிரி சொல்ல முக்தாவலின்னு, அந்த முக்தாவலியை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த அவார்ட்ஸ் எல்லாமே உங்க எல்லாருடைய சரண கமலங்களையும் அர்ப்பணம் பண்றேன். ராதே கிருஷ்ணா. அண்ணாவை பல சத்சங்கங்களில் பார்க்குறோம், பாகவதர் சத்சங்கங்களில் பார்க்குறோம். இது என்ன இருக்குன்னா, நமக்கு சித்த சுத்தியா, சித்த சுத்தி தான். யாராவது டாக்டர் இருந்தால் கோச்சுக்க போகிறேன், டயாலிசிஸ்ன்னு சொல்கிறா பாருங்க, அதுதான் அது. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வேண்டாத அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் இது உள்ள போற உடனே கர்ண ரசாயன அமிர்தங்கிற உள்ள போய் இந்த விஷயங்கள் ஒரு கெமிக்கல் இது ஒன்று உண்டு பண்ணும். அப்படி சகிருது என்னது, ஒரு தரம் கேளு, ஒரு தரம் நாமத்தை சொல்லு, ஒரு தரம் பண்ணினதுக்கு இவ்வளவுன்னா, அப்ப அனவிரதமும் அனன்யா சிந்தையும் தோமா. அப்படி வாழ்க்கையில குடும்பத்தில் இருந்து இவ்வளையும் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா பரமஸ்ரேயஸாக இருக்கணும்னு இந்த எல்லாருடைய சார்பாகவும் மேடையில் இருக்கிற சார்பாகவும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களோட கூடி இருந்து சொல்லணும், கூடி இருந்து அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கா. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தன்யோஸ்மி. திருக்கோளூர் பெண்வெள்ளி ரகசியத்தில் அவள் பண்ண தபஸ், அதில் அவளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அதெல்லாம் ஆரம்ப காலம்னு அதை நான் நினச்சிப்பேன். அதெல்லாம் ஆரம்ப சூரா தாட்சிணாத்தியான்ற மாதிரி ஆரம்பத்தில் அப்படி தான் இருப்போம். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய்ட்டோம்னு பார்த்தா 10 வருஷம் கழிச்சு இது பிரம்மாண்டமான ஆலவிருட்சமாக வளர்ந்து நிற்கிறது பார்க்குற போது பெரிய ஆனந்தமாக இருக்குது. இதெல்லாம் அந்த விதைக்கிற விதை, அதில் கண்ணன் சொல்கிற அபியாசேனது கௌந்தேயன்னு ஒரு ஆரம்பத்தில் எல்லாமே சங்கடமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். குழந்தைய பிறந்த உடனே நடந்துருமா, அதனால பயிற்றுவித்த பிறகு நடக்குது. அந்த மாதிரி பிரியாவுடைய இந்த ஆன்மீக யாத்திரை, ஒரு பக்கம் நாராயணியம், ஒரு பக்கம் பாகவதம், இதை எடுத்துக்கொண்டு ஜென்ம சாபல்யத்துக்கு இதை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணி அதற்காக அனவரதம் உழைத்து கொண்டு அவள் சில 2-3 வருஷம் முன்ன சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கா வாட்ஸ்அப்பில். இந்த இவளுடைய இந்த பிரவச்சனாதிகளை கேட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்கள், உருமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கா. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய சமயம் எனக்கு ஆனந்த பாஷ்பம் வந்திருக்கு. இது அத்தனையும் அந்த பாகவதனுடைய பெருமை, நாராயணியத்தினுடைய பெருமை, அதை அவள் உட்கொண்டதனுடைய பெருமை. அது பலருக்கு இப்போ வந்தவுடனே கேட்ட 2 வார்த்தை என் காதில், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்கிற மாதிரி, நாம் பெற்றது எல்லாரும் இந்த உலகத்துக்கு க்ஷேமார்த்தம், லோகக்ஷேமார்த்தமாக அதை பண்ணணுன்ற எண்ணம் தான் அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அதுதான் மகான்களுடைய சுபாவம். இது சாதாரணமாக பெண்கள்கிட்ட அதிகாரம் கொடுத்தா அவள் மிஸ்யூஸ் பண்ணுவா அப்படின்னு பொதுவான ஒரு தர்மசாஸ்திர கருத்து இருக்குது. அதனால் அவர்களுக்கு அதிகாரத்தை குறைச்சி சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரங்கள். ஆனால் பிரியா போல இருக்கவாளெல்லாம் அந்த தர்மசாஸ்திரக்காரர்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தால் தன் கருத்தையை மாற்றிட்டு இருப்பாள். யோஸ்து அஷ்டகுணக்காமவா, பேராசை பிடிச்சவான்னு சாஸ்திரம் சொல்கிறது. பிரியாவோட பேராசை என்னென்னா, தான் பெற்ற இன்பத்தை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க. இதில் பேராசைப்பட்டு தானே ஆகணும். இதுக்கு பேர் தான் ஆசை. இது ரொம்ப ஆச்சரியமான ஆசை. இதை நடத்திட்டு வருது. அவளை பார்க்குற போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அது வெளிநாட்டில் இருந்த குழந்தைகள் திரும்பி இந்த மாற்றுக்கு வந்து அவளை பார்த்தா பெற்றோர்களுக்கு இருக்கிற ஆனந்தம் மாதிரி அவளை பார்க்குறச்சே எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. தாங்கள் யசோதையின் அன்பு புதல்வன்
வாழும் அனைத்து ஜீவராசிகள் உள்ளே துலங்கும் ஆத்மாவே நீங்கள். அருமை. இந்த ஒரு சென்டென்ஸ், இந்த டிக்ளரேஷன், இந்த டிஸ்க்ளைமருக்காகத்தான் பகவான் வந்து வைகுண்ட ஏகின்னு இருக்கச்ச உத்தமா இந்த கோபிகளுக்கு பட்ட கடனை நான் எப்படா தீர்ப்பேன்னு சொன்னார். அந்த அருமையான என்ன இடம் வலதெல்லாம் தெரிய வேண்டியது, அறிவே இல்லாத ஆய்வுல சிறுமிகள்னு நம்ம சொல்றோமே, அவர்களுக்கு வேண்டிய அறிவு இந்த மெய்ஞானம் இருந்தது. அடுத்து ராசக்கிரீடை எவ்வாறு வர்ணிக்கப்பட்டது? காமஜயம் என்று காமனை வெற்றி கொண்டது. அருமை. ரவுண்ட் 5. ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடிபட்டு பாவம் நீங்கிய பாம்பு. சுதர்ஷனன் என்னும் வித்யாதரன். அருமை. ஸ்ரீகிருஷ்ணனால் தலைபறி போன குபேரனி பணியாள் சங்கசூரன். வெரி குட். யுகன கீதம் என்றால் என்ன? கிருஷ்ணரின் அழகு மற்றும் கோபியரின் மெய்மறந்த நிலையை வர்ணிப்பது. அருமை. காளை உருவில் வந்த அரிசுரன் அரிஷ்டன். அருமை. குதிரை வடிவில் வந்தவன் கேஷி. கோபால வேஷம் விட்டு வந்தவன் மயனின் மகன் வியோமன். வெரி குட். 6வது ரவுண்ட். ஸ்வல்பக தனையன் என்று ஸ்ரீ சுகர் யாரை குறிப்பிடுகின்றார்? அக்ரூரர். அருமை. மதுரையில் ஸ்ரீகிருஷ்ணன் சென்ற மாலாக்காரன் பெயர்? சுதாமா. அருமை. நறுமண பூச்சை ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அளித்த திருவக்கரியின் பெயர்? சைரந்திரி. அருமை. மற்போருக்கு வந்த மல்லர்கள் 5 தானூரன், முஷ்டிகன், மூடன், சலன், தோஷகலன். தோஷலகன். ஸ்ரீகிருஷ்ணனால் கொல்லப்பட்ட மத யானை? குவலையா பீடம். ஓகே, அதுல கோச்சு விட்டா பாதி பாதி கேட்கறது. கம்சன் எவ்வித அதே நம்ம ஃபாஸ்டா போறது அதுக்கே தாங்கல. கம்சன் எவ்வித பக்தியினால் எவ்வித முக்தி அடைந்தான்? துவேஷ பக்தியினால் சாருபிய முக்தி அடைந்தார். அருமை அருமை. அடுத்து ராபிட் ஃபயர் ரவுண்ட் 7. ஸ்ரீகிருஷ்ணன் குரு? சாந்திபினி. ஸ்ரீகிருஷ்ணன் வதைத்த சங்குமணி வசுரன்? பஞ்சதரன். அருமை. காலையவனன் யாரா சாம்பலாக்கப்பட்டான்? முச்சுக்குந்தர். அருமை. சுத்வாகுணான் புவனசுந்தர சொல்வதாந்தே, இது யாரா கூறப்பட்டது? ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணனுக்கு அனுப்பிய செய்தி. அருமை. அடுத்து மன்மதன் எவ்வாறு வாசுதேவரை அடைந்தான்? ஸ்ரீகிருஷ்ணன் ருக்மிணியின் மகனாக பிரத்யும்னன் என்னும் பெயருடன். அருமை. சேமந்தக மணியுடன் ஸ்ரீகிருஷ்ணர் பெற்றுக்கொண்ட 2 ஸ்ரீரத்னங்கள்? சத்யபாமையும் ஜாம்பவதியும். அருமை. ராபிட் ஃபயர் ரவுண்ட் 8. ஸ்ரீகிருஷ்ணன் அஷ்ட மகிஷிகள்? ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காலிந்தி, மித்ரவிந்தா, சத்யபத்ரா, லக்ஷ்மணன். வெரி குட். நரகாசுர வதத்தினால் விடுபட்டு ஸ்ரீகிருஷ்ணன் சரணமடைந்த ராஜகுமாரிகளின் எண்ணிக்கை? 16,000. அருமை. அனிருத்தன் யார்? யாரை மணந்தார்? பிரத்யும்னனின் மகன் வானாசுரனின் மகளான ஊஷியை மணந்தார். ஊஷையை மணந்தார். ஓகே. துவாரகாவாசிகளுக்கு தான நியமத்தை ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார். எதுக்காக? தவறாக தானம் செய்ததால் நிருகன் என்னும் மன்னன் ஓனானாக மாற சாபம் பெற்றார். அந்த மாதிரி சாபம் கிடைச்சிட்டு அதனால தப்பா தானம் பண்ணாதேன்னு சொல்லி கொடுத்தார். அடுத்து 27 நாட்கள் போரிட்டு வெல்ல முடியாத பீமன் ஸ்ரீ கிருஷ்ணனின் அறிவுரை ஏற்றி யாரை அழித்தார்? ஜராசந்தனை. அருமை. 3 பிறவிகளிலும் பகவை பாராட்டி பகவானால் அழிக்கப்பட்டவர்? சிசுபாலன். இன்னொருத்தர் யாரு? தண்டவக்ரன். வெரி குட். அடுத்து பம்து ராஜன்னு மரிஷேதி பஷ்ய புத்தி மீமாஞ்சகி. அதாவது சுகாச்சாரியர் வந்து இறுதியா உபதேசம் பண்ணார். இந்த மாதிரி சொல்லிட்டோம். இது சொல்லும் போது நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதோட ஆன்சர் சொல்லுங்க. அந்த முக்கியமான பாயிண்ட் நம்ம பண்றோம். ராஜன்னு கூப்பிட்டு பரீட்சத்தை வந்து பார்த்து இவர் சொன்னார், சுகாச்சாரியர் இறுதியா சொல்றார், the 7th day, 7வது நாள் தக்ஷகன் வந்து தீண்டி மறித்து விடுவான்மா. 7வது நாள் இதை சொல்லிட்டு முடிக்கிறார். ஏன்னா இது சொல்ல காரணம் பாகவதம் கேட்டுட்டு தன்னையே நினைந்து பகவானே நினைச்சுட்டு அவன் முக்தி அடையணுங்கிறதுக்காக தான் சொன்னார். அது பர்பஸ் சால்வ்டு. ஸ்டில் லாஸ்ட் உபதேசமா இது சொன்னார். இது என்னன்னு சொல்லுங்க. மன்னனே, நான் இறக்கப் போகிறேன் என்னும் எண்ணத்தில் தூக்கி எறி. ஏனெனில் அது அறியாமை. இவ்வுடல் நிரந்தரம் அல்ல என்று இறுதியாக உபதேசித்தார். இதேதான் நம்மளுடைய குருக்கள் எல்லாம் டைம் அண்ட் அகைன் ஒரு மாகாணத்திலும் ஒரு இடத்திலும் வந்து பிறந்து நம்ம கிட்ட இதேதான் சொல்றாங்க. மரணத்தை கண்டு பயப்படாத, இந்த உடல்லாம் ஜஸ்ட் இட்ஸ் அ வெஹிக்கிள், அதை தெரிஞ்சுடுவோம். பாம்பு சட்டையை உரிச்சு போடுற மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க போறதே. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த நித்திய நிரந்தர நித்திய சுத்த புக்தன்னு தான் ஆத்மாங்கிறத சொல்லி கொடுத்தார். அருமையானது. அதனால தக்ஷகன் வந்து என்னை தீண்டட்டோம்னு அவர் பாட்டுக்கு அந்த மௌன நிலையில பிராணாயாமம் மட்டும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார். தக்ஷகன் வந்து தீண்டி அந்த பொடி பொடியா ஆனது. தக்ஷகன் தீண்டினது அந்த சரீரத்தையே தவிர அந்த பரீட்சித்தனுடைய ஆத்மாவை அல்ல. ஏன் இதை நான் இவ்வளவு எடுத்து சொல்றேன்னா, நமக்கும் வயசாகுது, நம்ம கூட இருக்க வாளுக்கும் வயசாகுது. என்ன எப்போ நடக்குமோ தெரியாது. நிலையில்லாத உலகம், நிலையில்லாத உடல், எல்லாம் இது நிலையில்லைன்னு காலம்பரை கொளிச்சுட்டு தோட்டு போய் இந்த கிரீமை போடுறோம் அந்த கிரீமை போடுறோம். நம்ம போடுறதுலன்னு வச்சுக்கோங்களேன், வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கண்ணாடி முன்னாடி நிற்போமோ இல்லையோ, அப்போ பச்சற்ற தன்மைங்கிற அந்த கிரீம் மனசார நம்ம மேல பூசிக்கணும்.
எதுக்கிட்டையும் பற்று இல்லை. இது இந்த நொடி அனுபவிச்சோமா அனுபவிச்சோம், இது முடிச்சுதா முடிஞ்சுது அப்படியே இல்லாட்டி நானே சாவி கொத்த வச்சுக்கிறேன், நீ நான் என்ன என்கிட்ட சொல்லலையே, அதை பண்ணலையே இதை பண்ணலையேன்னு நம்ம நினைக்காததுனாலதான் இந்த 106 பேர் இங்க வந்து உட்காந்து பாகவதம் படிச்சுட்டு இருக்கா. கிளாப் ஃபார் யுவர்செல்ஃப். அந்த தன்மை இருந்ததுன்னா இங்க உட்கார முடியுமா இல்லையா? பாகவதம் படிக்க முடியுமா? அந்த பச்சற்ற தன்மை இன்னும் 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 நிறைய வரணும் நமக்கு. பக்தி ஞான வைராகியம் தான் த மஸ்ட். அது இருந்துடுத்துனா ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம் காம்ப்ளிமெண்டரி ஆஃபர் மாதிரி வந்துட்டே இருக்கும். நம்ம கூட என்ன நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கணுமோ பகவான் எடுத்துப்பார். இப்போ உட்காந்து வாங்கிக்கலையா, இப்போ இவெல்லாம் வாங்கிக்கலையா, இவ்வளோ பேர் வந்திருக்காளே, அவெல்லாம் இந்த காதுங்கிற தொட்டில பிபத்தோ ரசிக்காக புவிபாவுக்காகனு இந்த பாகவத ரசத்தை அருந்துட்டே இருக்காளே இல்லையா? ரொம்ப அருமையான க்ஷணம் இது. முடிக்க போறோம். 3வது கேள்வி. அனைத்து ஜீவராசிகளும் தன் முன்பினை பயனையே அனுபவிக்கின்றன என்று யார் யாருக்கு உபதேசித்தார்? பிரகஸ்பதி பரிஷித் மகனான ஜனமேஜயனுக்கு அறிவுறுத்தார். வெரி குட். ஏன்னா இந்த ஜனமேஜயன் இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. குருவாயூருக்கு போனா நீங்க வந்து இன்னைக்கும் தோல் வியாதினா குருவாயூருக்கு போங்கன்னு சொல்லுவான். ஏன்னா இந்த ஜனமேஜயனுக்கு கோவம் வந்துட்டான். எங்க அப்பா வந்து இந்த தக்ஷகன் தீட்டி மறிச்சுட்டாரே, அதனால பாம்பே இருக்கப்படாதுன்னு ஒரு ஹோமம் பண்ணான், ஒரு யாகம் பண்ணான். எல்லா பாம்புகளும் போட்டோன்னு சகிக்க முடியல. அப்ப இவர் போய் அட்வைஸ் பண்ணார். அதனாலதான் அது முடிஞ்ச அப்புறம் ஜனமேஜயனுக்கு தோல் தொக்கு வியாதி வந்துருத்து, உறிஞ்சு வரும். இன்னைக்கும் நீங்க நம்புறோ நம்பலையோ, யாருக்கு தோல் வியாதி கண்ணை மூடிட்டு பெட் கட்டுங்கோ, என்ன விதமான இது இருக்கே தொக்கோட வியாதிகள் ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் குருவாயூரப்பனுக்கு நேர்ந்துட்டு அங்க போய் நாராயணியமோ பாகவதமா படிக்கோ, அது இல்லாம போயிடும். ஏன்னா ஜனமேஜயன் குருவாயூர்ல இருந்து தபசு பண்ணி தன்னுடைய பாப்பங்களை நீக்கிறதாக சொல்லப்படுறது. அவ்வளவு ஒரு அருமையான விஷயம். கலியிலேயே நம்ம காக்கும் கடவுளா இருந்து பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. அடுத்த கேள்வி 4வது டீம். ஊர்ணநாபி என்று மார்க்கண்டேயர் எதை குறிப்பிடுகின்றார்? பகவான் இப்பிரபஞ்சத்தை தன்னுள்ளிருந்து சிலந்தி பூச்சியை போல் படைத்து தனக்குள் ஒடுக்கிக் கொள்கிறார் என குறிப்பிடுகிறார். வெரி குட். இந்த ஊர்ணநாபி இந்த சிலந்தி பூச்சியை டைம் அண்ட் அகைன் பாகவதத்துல சொல்லிட்டே இருப்பான். பகவான் தான் சிருஷ்டி, பகவான் தான் ஸ்திதி, பகவான் தான் சம்ஹாரம். ஏன் அப்படி சொல்றான்னா பாகவதர்களை பற்றி சொல்வது மட்டுமல்ல, பகவானை பற்றி சொல்வது மட்டுமல்ல, சரணாகதி சொல்லிட்டு இருக்கு. அந்த அவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னா எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ரொம்ப அருமையான விஷயம். அடுத்து ஏதை பௌருஷம் ரூபம் பூஹு பாதோ த்ரயோ சிரோ நபஹ. அதாவது விராட் ஸ்வரூபத்துல பூமி எழுந்துட்டாவா சொல்ல போறல எல்லாரும்? ஓகே. ஏவம் அதாவது பூமி பகவானது திருவடிகள், தேவர் உலகு தலை, தொப்புள் ஆகாயம், சூரியனே கண்கள், வாயு மூக்கு, 8 திசைகளும் 2 காதுகள் என வர்ணிக்கப்படுகிறது. இது ஏன் தெரியுமா சொல்றா? இப்படி சொல்லும் பொழுது நீங்க இதை வந்து நாராயணியத்திலும் 5வது 6வது தசகத்துல விராட் ரூபத்துல அவர் வந்து டிஸ்கிரைப் பண்றது ஏன் இப்படி சொல்றா அப்படின்னா, பாக்குறது எல்லாம் பரபிரம்மம் தான். இந்த பரபிரம்மமா எல்லாரையும் பார்த்துட்டோன்னா நமக்குள்ள வித்தியாசமே வராது. நமக்குள்ள இவா பெரியவா இவா சின்னவாங்கிற அந்த டிஸ்கிரிபன்சி வராது. தேர் won't be any parity, there won't be any partiality. பார்க்கறது எல்லாத்தையும் பகவானை பார்த்துட்டோம்னா அவாதான் பாகவதா. அது இல்லாம ஒரு ஜோல்னாவை போட்டு சப்பலா கட்ட வச்சுட்டு பாடிட்டு இருக்கவா தான் பாகவதா இல்ல. பகவானையே மனசுல நினைச்சுட்டு பாக்குறவா எல்லாம் பகவான்னு அவா சரணத்தை மனசார தொட்டு தொழுது. அதுதான் சொல்வார் பூந்தானம், பாக்குறவால மத்தனை போல கும்பிடணும். பார்த்த பைத்தியம் பார்த்திருக்கேல, உங்களை எல்லாம் பார்க்காது, பார்த்தா எல்லாருமே சிரிக்கும், எல்லாருமே இது பண்ணோம். அத மாதிரி பாக்குறவாள் எல்லாம் பகவானா நினைச்சிட்டு பாகவதோத்தமனா நினைக்க ஆரம்பிச்சுட்டோம்னாலே நம்ம பாகவதர்களா ஆயிடுவோங்கிற அருமையான கருத்து. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் நாட் லீஸ்ட். அவளுக்கு ஒரு ஸ்லோகம் மிஸ் ஆயிடுதுன்னு வச்சுட்டேன். இங்க வந்து 6வது உதவா டீமுக்குன்னு ரொம்ப அருமையான 2 ஸ்லோகங்கள். இந்த 2 ஸ்லோகம் தான் பாகவதத்தை ஏன் படிக்கிறோம்னு நமக்கு சொல்லி முடிக்கிறார். அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம். இந்த ஸ்லோகா இந்த 2 இட்ஸ் லைக் முத்து மணி மொழிகள். அந்த 2 ஸ்லோகாவும் முழுசா சொல்லுவோம், எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோம், அனுபவிக்கிறோம். நம்மளும் எல்லாருமா அப்படியே காதுல வாங்கிட்டு மனசார சொல்லுவோம். हरे
டு சாண்ட் ஸ்ரீ ஹரே நமஹா 3 தடவை. ஹரே இது உச்சைஹி, ரொம்ப உச்சத்துல ஹரே நமஹா. யாரு மகா ஸ்கலிதஹ பரிதஹ நடந்துட்டே இருக்கும், இடறி விழறோம். அப்போ வந்து ஐயோ அச்சோ அப்படின்னு சொல்லாம, ஏதோ பிள்ளையோட பேரை குசுருக்கி நாரி ஓரின்லாம் கூப்பிடாம, ஏன்னா இந்த 4 காலிகள் பேரெல்லாம் வந்து குழந்தைக்கு வச்சுட்டோம், பிஜ்ஜு புஜ்ஜு குஜ்ஜுலாம் கூப்பிடாம பகவான் நாமாவே சொல்றதுக்கு நமக்கு அந்த தெம்பு வேணும், அந்த சொல்ற ஸ்மரணை வேணுங்கிறதுனால எப்பனாலும் ஸ்ரீ ஹரையே நமஹான்னு உச்சைகி சொல்லிட்டேன்னா எவன் இடறி விழுகின்றானோ அவனை காப்பாத்துறது பகவானுடைய பொறுப்பு. இததான் மிரட்டினார் நாராயண பட்டத்திரி. என்னை கண்ணை கட்டி காட்டுல விட்டா கூட எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, குருவாயூரப்ப காப்பாத்துவான். கண்மூடித்தனமான பக்தினா நம்ம இந்த காலத்துல என்ன நினைச்சிருக்கோம், இவன் பக்தினா கண்மூடி என்னமோ பேசிட்டு இருக்காளா, என்னமோ பண்ணிட்டு இருக்காளா, என்ன சன்னியாசினி ஆயிட்டாளா, என்ன இல்லற தர்மத்துல இருந்துட்டு நம்ம வந்து பக்தி பண்ணனா இல்ல மோ பண்ணிட்டு இருக்காப்பா அப்படின்லாம் சொல்றவாலாம் இருப்பா. அதை பத்தி கவலைப்படாத, இந்த நாமத்தை சொல்லிண்டே இருந்தார். அடுத்ததுல சொன்னார், நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம். நாம சொல்ல 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 பாபங்கள் எல்லாம் நசிஞ்சு தேஞ்சோடும்னு சொல்ற அருமையான அந்த ஸ்லோகம். இப்படி 2 ஸ்லோகத்தை சொல்லி இந்த அருமையான இந்த குவிஸ்னா இல்லைன்னுப்பா வினாடி வினா இதை தரேன் அதை தரேன் உலகாண்ட விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம போன வருஷம் நாராயணியம் இதே இடத்துல பண்ணோம், இந்த வருஷம் பாகவதம் இதே இடத்துல பண்றோம். இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், புஸ்தகத்தை கீழே வைக்கப்படாதுங்கிறதுக்காக 1.5 வருஷமா டே அண்ட் நைட்டா பாவம் இந்த குழந்தைகள் எல்லாம் சின்னவா, இவெல்லாம் சனகாதி முனிவர்கள் மாதிரி வயசெல்லாம் வந்து நம்பர் தான், இவெல்லாம் என்னைக்கு இளமையா இருப்பான் இல்லையா. வியூவர்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன், வியூவர்ஸ் எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுவோம் இந்த சின்ன குழந்தைகளுக்காக. அவ என்ன மெனக்கெட்டு நீங்க பாத்துருப்பீங்க, இந்த கொஸ்டின் கூட கேட்க விடாம அவ அவ்வளவுக்கு ப்ரிப்பேர் பண்றான்னா அந்த ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். யாருக்கு ஸ்ரத்த இருக்கோ அவளுக்கு ஞானம் வரும். நமக்கு ஞானம் வருது, அந்த ஹாலோ வெளியில தெரியுது, அதெல்லாம் விஷயமே இல்லை. நம்மளுடைய ஞானம் பகவான்கிட்ட போய் சேருது. எந்த நேரமும் என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம பகவானை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நிர்தயேன ஜீவிதம் அநாயசேன மரணம். இவ்வளவு போறோம், நமக்கு இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? நம்ம இதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு பணிப்படுறோம். அடுத்த ஒரு ஜென்மா கஷ்டப்பட வேண்டாம். 84 லட்சம் ஜென்மாக்கள் முடிஞ்சுட்டோம். இனி பகவான அனுசியோத்த மூச்சு விடுற மாதிரி வித்தவுட் அவர் நம்ம கஷ்டப்பட்டா மூச்சு விடுறோம் இல்லையே, வித்தவுட் எனி டிஃபிகல்டிஸ் we have to think about it. அந்த கிருஷ்ண ஸ்மரணையிலேயே இருக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு ஆகிரகத்தினால, அந்த ஆசையினால நம்ம இதை பண்ணோம். இது ரொம்ப வெற்றிகரமா, நீங்க நம்ப மாட்டேன், இப்ப 12:45 தான் ஆறுது. நான் எப்ப ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு சுருக்கு, எவ்வளவு அழகா டான் 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 டான்னு இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுங்க, எழுத்தறேன் என்ன நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்க, கொஸ்டின் பேப்பர் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கொஸ்டினை பிடுங்கி ஆன்சர் பண்ண இந்த குழந்தைகளுக்கு பகவான் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தையும் பக்தி ஞான வைராக்கியத்தையும் அளிக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்றேன். ராதே கிருஷ்ணா. இப்போ அவர் வந்து சின்ஸ் இட்ஸ் ப்ரொசீஜர், அவர் வந்து டிக்ளேர் பண்ணுவார். டிக்ளேர் பண்ணிட்டு அழகா உங்க செட்டோட நின்று சர்டிபிகேட் வாங்கி போட்டோஸ் எடுத்துட்ட உடனே வித்தவுட் எனி பிரேக்கு நம்முடைய ஸ்ரீகிருஷ்ணா சிஸ்டர் 12+ இயர்ஸா, நான் சொன்னேன் இல்லையா, 12 இயர்ஸுக்கு ஒரு பெரிய நல்ல காலகட்டம் இருக்கிறதுனால இந்த சின்ன குழந்தைகள்லாம், வயசானவாலாம் இல்லை, சின்ன குழந்தைகள்லாம் கிருஷ்ண பாட்டெல்லாம் பாடுறா, டான்ஸ் எல்லாம் பண்ண போறா. அது ரொம்ப நாழியெல்லாம் இருக்காது. அதனால அதையும் அனுபவிச்சுட்டு நம்ம வந்து ஆகாரம் எடுத்துக்கலான்னு நான் எல்லார்ட்டையும் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அதனால எல்லாம் ரெடியா இருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் அவார்ட் கொடுக்கறச்சு டீமா வந்து வாங்கிட்டேன்னா, கால் அவுட் பண்ணும்போது அவன் வந்து வாங்கிட்டேன்னா டைம் நமக்கு சேவ் ஆகும். அப்புறம் அவர் என்னோட புத்திரன் தான், அவர் அப்படியே போட்டோ எடுத்துட்டே இருப்பார். நம்ம எப்பயும் போட்டோ எடுக்கணும் அப்படியே நின்றுட்டே இருப்போம். அவர் தலையெல்லாம் ஆட்ட மாட்டார், நம்மளே நகர்ந்துக்கலாம். சரியா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. பொறுத்தருள்க நம்ம ஸ்ரீ ஹரே நமஹா. இப்போ எல்லாருமா சேர்ந்து உச்சத்துல கணபதி சத்சங்க ஹால்ல இது நடந்து முடிஞ்சுடுத்தோன்னு பெல்லெல்லாம் அடிக்க வேண்டாம், நம்ம ஹரையே நமஹா கேட்கணும். ஸ்ரீ ஹரே நமஹா, ஸ்ரீ ஹரே நமஹா, ஸ்ரீ ஹரே நமஹா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா.